அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பை கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம கன்சியூமர் நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பை கன்சியூமர்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பை கன்சியூமர் இன்டர்ஃபேஸ் இதுவும் பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் java.util.function package. ஓகே, இதுவும் ஜாவா 8 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா டு இம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை தான் பேராமீட்டரை கெட் பண்ணிக்கிட்டு, பட் ஆனால் அது எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ணாது. ஆனால் பை கன்சியூமர் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இது உள்ளே எடுத்துக்கும். அண்டு இது ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் மீன்ஸ் இது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபஸ்ட் இன்புட் ஆர்குமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூ அப்படிங்கிறது டைப் ஆஃப் செகண்ட் இன்புட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சேம் ஆஸ் கன்சியூமர். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு accept, செகண்ட் and then. ஓகே, ஸோ accept இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா void accept of t first argument, u second argument. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவை கெட் பண்ணிக்கிட்டு, பட் ஆனால் இது எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ இந்த acceptை வச்சு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம 2 லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர், நான் லிஸ்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நியூ அரே லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லிஸ்ட் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். லிஸ்ட் 1 டாட் ஆட் ஆஃப் 2, லிஸ்ட் 1 டாட் ஆட் ஆஃப் 1, லிஸ்ட் 1 டாட் ஆட் ஆஃப் 5. ஓகே, இது ஃபஸ்ட் லிஸ்ட். ஸோ இதையே நான் காப்பி பண்ணி செகண்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது லிஸ்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 1 3. ஓகே, இப்போ நான் பை கன்சியூமரை யூஸ் பண்ணி நான் 2 லிஸ்ட்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ பை கன்சியூமர் நான் உள்ள என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், லிஸ்ட் ஆஃப் 2 லிஸ்ட் ஆஃப் பை கன்சியூமர் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் வாங்கிக்கும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் கமா லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். ஓகே, நான் இதை தான் கம்பேர் பண்ண போகிறேன். 2 பேராமீட்டரையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவல்ஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கிட்டு லிஸ்ட் 1 கமா லிஸ்ட் 2. ஓகே, யூஸிங் லாம்டா எக்ஸ்பிரஷன் நம்ம இது கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன், இஃப் லிஸ்ட் 1 டாட் size not equal to list 2 dot size அப்படின்னு நினச்சின்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்யணும், நான் அந்த லிஸ்ட் 2 லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நான் கம்பேர் பண்ணணும். கரெக்டாக ஒரு எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது நான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும், ஃபார் லூப்பில் இன்டிஜர் I equal to 0
I less than first list 1 எடுத்துக்கிறேன். list 1 dot size I plus plus. ஓகே, ஸோ இப்போ இது உள்ள if கண்டிஷனில் list 1 dot get of I, ஓகே, not equal to list 2 dot get of I. ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆஃப் அந்த ஒரு எலிமெண்ட் செக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு எலிமெண்ட்டும் ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன், ஃபால்ஸ். ஓகே, ரிட்டன் நாட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் இந்த ரிட்டன் ஆகி மறுபடியும் அந்த ஃபார் லூப் கண்டினியூ ஆகும். ஓகே, ஒருவேளை அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கால் பண்ணணும். இங்கே ஸோ நான் இதை வந்து 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, 10 dot accept of list 1, list 2. ஓகே, ஓகே, இங்கே சேம் நேம் இருக்கிறதால நான் இதை வந்து லிஸ்ட் ஏ, இது லிஸ்ட் பின்னு வச்சுக்கிறேன். இது லிஸ்ட் ஏ, இது நான் லிஸ்ட் பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம இந்த இடத்துல லிஸ்ட்டு 1ன்னு யூஸ் பண்ணுறதால இந்த பேரண்ட் நேம், அதனால் நம்ம வந்து இந்த மெயின் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கு அந்த நேம் வந்து மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா 215 இருக்குது, 213 இருக்குது. ஸோ அதனால் ஒரு எலிமெண்ட் செக் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் நமக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆச்சுன்னா நமக்கு என்ன செய்யும், வெளியே அந்த ரிட்டன் அவுட் அந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். ஓகே, இப்போ இதே வந்து நான் இந்த இடத்துல 215 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராமை. ஸோ கம்பைல் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டன் ஆகிருக்கு. ஏன்னா ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி ரிட்டன் ஆகுது. இப்போது அண்ட் தென் ஸோ சேம் அஸ் கன்சியூமர் தான் இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ்டு பை கன்சியூமரை தான் ரிட்டன் பண்ணும். வேரிங் இது வந்து ஒரு பேராமீட்டரைஸ் பை கன்சியூமர் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் பேராமீட்டரைஸ் பை கன்சியூமர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் பை கன்சியூமர் k, u. ஓகே, ஸோ அண்ட் தென் ஸோ இதில் பை கன்சியூமர் ஆஃப்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டரைஸ் பை கன்சியூமர் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் இந்த பை கன்சியூமர் பேராமீட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். ஸோ இந்த சேம் எக்ஸாம்பிளே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரெண்டு லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸை கம்பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் ரெண்டு இன்டிஜர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் பை கன்சியூமர் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், பை கன்சியூமர்
list of integer ஓகே. ஸோ நான் இதை வந்து டிஸ்பிளே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு list 1, list 2. ஸோ நான் வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா யூஸிங் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் ஈச் system.out.println. ஓகே, அந்த ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம், ஃபாலோட் பை ஒரு ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு லைன் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். list 2. ஸோ அதுக்கப்புறமா ஒரு எம்டி லைனை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கோடிங் எழுதியாச்சு. ஸோ ஓகேவா. ஸோ இப்போது நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் வந்து அண்ட் தென் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா temp டாட் அண்ட் தென் ஆஃப் டிஸ்பிளே, அதுக்கு முன்னாடி accept ஆஃப் list a, list b. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணோன்னா இந்த அண்ட் தென் இது எப்போ ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு accept ரன் ஆகிட்ட பிறகு தான் அண்ட் தென் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அக்செப்டில் போய் செக் பண்ணுது. கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸும் சேமாக இருக்குது, ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. அப்புறம் ஈச் list 1 list 2 பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் பை கன்சியூமருக்கும் கன்சியூமருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும், பட் ஆனால் அது எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. பை கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டரை கெட் பண்ணிக்கும், அது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதுதான் இதுக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.